சாயில் பொல்யூஷன். இந்த சாயில் பொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nowadays industry wastes, metal oxides, acid, alkalis, aromatic compounds, phenols, pesticides, etc. have made the soil infertile சொல்லியிருக்காங்க. This phenomenon is called soil erosion. சாயில் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. சாயில் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணுனால நமக்கு தூசினால் நமக்கு நிறைய பொல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தா, nowadays இண்டஸ்ட்ரி வேஸ்டேஜ் வர்றது வெளியே இந்த மெட்டல் ஆக்சிட்ஸு, ஆல்கலைஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட், ஃபினால்ஸு, பெஸ்டிசைட்ஸ் எக்ஸெட்ரா மேட் த சாயில் இன்ஃபர்டைல் சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபினோமெனா இஸ் கால்ட் சாயில் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இந்த சோர்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the following are the main sources of soil pollution: chemical pollutants, metallic pollutants, industrial effluents, agriculture wastes, detergents, pesticides சொல்லியிருக்காங்க. ஓகே, கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஒவ்வொன்று தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதனால் நமக்கு என்ன லாபம், சாயில் பொல்யூஷனால் என்னென்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ், மெட்டாலிக் பொல்யூ, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜ், அக்ரிகல்ச்சர்லாம் நிறைய வேஸ்டேஜ் ஆகும், டிட்டர்ஜென்ட், பெஸ்டிசைட்ஸு, அதான் தனித்தனியாக ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். ஓகேவா? கெமிக்கல் பொல்யூட்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, chemicals such as calcium carbonate, bicarbonates, calcium sulfide, etc. pollute soil. The tanneries, synthetic drug factories, and distilleries discharge a lot of suspended and dissolved soil, and they pollute the soil சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அந்த கெமிக்கல்ஸ்னால நிறைய வந்து கால்சியம் கார்பனேட் வந்து இந்த சாயிலில் வந்து மிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பைகார்பனேட், கால்சியம் சல்ஃபைடு எக்ஸெட்ரா pollute soil the tanneries, synthetic drug factories, distillers discharge a lot of suspended and dissolved soil, and they pollute the soil. Fertilizer factories and add continuously sodium, potassium, fluoride, phosphate, and nitrate, etc. to the soil, which not only affect grasses and plant that grows in the soil, but also make the soil useless for cultivation சொல்லியிருக்காங்க. இதனால் நமக்கு வந்து நம்ம கிராஸ், புல், பிளான்ட், செடியிலலாம் நமக்கு வந்து தண்ணியில் வந்து கெமிக்கல் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு சாயிலில் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுன்னா, அது கல்டிவேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டாலிக் பொல்யூஷன், the metallic pollutants from copper, steel, cadmium, zinc factories pollute the soil due to excess copper, iron, cadmium, and zinc. Besides this, the presence of carbonate, nickel, lead, barium, mercury are also added to the soil from various industries சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்னால நமக்கு நிறைய பொல்யூட்டெல்லாம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பர், ஸ்டீல், கார்டியம், ஜிங்க் ஃபேக்ட்ரிஸ் பொல்யூட்டெல்லாம் அந்த சாயில் டியூ டு எக்ஸஸ் ஆஃப் காப்பர், அயன், அந்த கார்டியம், அந்த கெமிக்கல்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கார்பனைட், நிக்கல், லீடு, பேரியம், மெர்க்குரி இதெல்லாம் ஆட் ஆக சாயிலில் வந்து மிக்ஸ் ஆகுறதுனால நிறைய கெமிக்கல்ஸ் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் திறந்து விடுற அந்த தண்ணினால நிறைய சாயில் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நிறைய பொல்யூட்டன்ட் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி எஃப்ளூயன்ட் the factors like sugar, textiles, steel, paper, chemical, pesticides, petroleum, cement, glass, etc. are responsible for addition of 40 million tons of inorganic substance to the soil. Inorganic substance to the soil. These industries wastes are mainly inorganic compound, organic compound, and non-biodegradable substance which change the biological and chemical properties of the soil permanently சொல்லியிருக்காங்க. இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு வராமல் இருந்துச்சுன்னா சாயில் பொல்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம் பர்மனெண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These toxic chemicals through the soil and water enter into vegetable, fruits, grains, etc. and enter into the food chain of human beings are all responsible for a number of diseases. சரி, இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் நமக்கு ஃபுட்லலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸில், வெஜிடபிள்ஸில், நிறைய செடிஸில், நல்ல கிரெயின்ஸில் எல்லாத்துலேயும் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து இது நம்பர் ஆஃப் டிசீஸ் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்கேன். Agriculture waste. For increasing the agriculture production, a lot of fertilizer, pesticides, herbicides, etc. are added in each season with the result that the soil is getting ordered every year. சொல்லியிருக்காங்க.
இன்னும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெஸ்டிசைட் ஹெர்பிசைட்ஸ் ஆர் ஆடட் இன் ஈச் சீசன் வித் ரிசல்ட் தட் அதனால் ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில்ஸ் கெட்டிங் ஆர்டர் எவ்ரி இயர்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு வருஷமும் சாயில்னால் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து குறையுது. சரியா? ஓகே. அர்பன் வேஸ்ட். த அர்பன் வேஸ்ட் கண்டைன்ஸ் சப்ஸ்டைன்ஸ் நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா okay. Urban waste. Now the urban waste contains a substance like glass bottle, glass plates. Urban நமக்கு என்ன அது வேஸ்டேஜ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேட்ஸு, பிளாஸ்டிக்ஸு, பேப்பர், ரப்பர், ஃபைபர்ஸ், அயன் பீசஸ், கார்டன் லீவ்ஸ், பார்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸ், ஃபுட் ரெசிடியூஸ், வெஜிடபிள் ரெசிடியூஸ் சொல்லியிருக்காங்க. பாலித்தீன் பேக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அர்பன் வேஸ்ட் அந்த வேஸ்ட்டாக அந்த தூக்கி போடுறோம் இல்லையா, கவரு, பிளாஸ்டிக் இதெல்லாம் வச்சுட்டு அந்த பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடபிள்ஸ் ரெசிடியூ கவர்ஸு, ஃபுட் ரெசிடியூஸு, பார்ட்ஸ் வெஹிக்கலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கார்டன் லீவ்ஸு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர், ரப்பரு இதெல்லாம் ஃபைபர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வேஸ்டேஜ் ஆகுறதெல்லாம் கிளாஸ் பாட்டில்ஸு அதெல்லாம் வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா அதை வச்சு நம்ம ஏதாச்சும் வேஸ்டேஜ் அதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் வித் சாயில் சேஞ்ச் இன்ட்டு இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ தட் இட் பிகம்ஸ் இன்ஃபர்டைல்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் சாயில் பொல்யூஷன். கண்ட்ரோல் எப்படி சாயில் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ் அண்ட் நைட் சாயில் கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு கம்போஸ்ட் மேனுஃபேக்சர் பை த கார்பனேட் அண்ட் நிக்கல் டெக்னிக்ஸ். சரி, அதுக்கு இந்த சாயில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கெமிக்கல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட் அண்ட் நிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இன் வில்லேஜஸ் மோஸ்ட் ஆஃப் த டங்க்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஃபியூல் சொல்லியிருக்காங்க. வில்லேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து எரிச்சிடுவாங்க. This practice has to be stopped because this fuel and burning release benzopyrene which can causes a cancer அப்படி எரிக்கிறதுனால நிறைய பேருக்கு அது என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல் போயிட்டு கேன்சரை வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வில்லேஜ் சைட்லலாம் என்ன பண்ணுறோம், கிராமத்துலலாம் வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எரிச்சிடுவாங்க. சரியா? பஸ் திஸ் பயோ மேனுஃபேக்சர் கேன் பி யூஸ்ட் இன் ஃபீல்டு டு இன்க்ரீஸ் அ கிராப் ப்ரொடக்ஷன். சரியா? இதனால் நமக்கு என்ன ஆகும்னா நிறைய வந்து டஸ்ட்டாகும் வந்து ஃபீல்டும் வந்து அப்போ பயோ மேனுஃபேக்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீல்டு நேரத்தில் இருக்கிற அந்த இதை விதை போட்டுனே அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா. சரியா? சாயில் வேஸ்டேஜ் மே பி ட்ரீட்டட் டு பை த ப்ரையோசிஸ் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. The soluble salt present in the industrial effluent should not be allowed to mix with soil. சரியா? அது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் வர்றது வந்து நம்ம தண்ணியில் வந்து கலக்கக்கூடாது. சாயிலில் வந்து கலக்காமல் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ சாயிலில் கலந்துச்சுன்னா கெமிக்கல்லாம் யூஸ் வந்து நிறைய வேஸ்டேஜ் யூஸ் ஆகும், நிறைய டிசீஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். த டொமஸ்டிக் கேபேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரி வேஸ்டேஜ் கேன் பி கலெக்டட் இன் ஸ்மால் பாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதெல்லாம் அண்ட் சப்ஜெக்ட் டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் லைக் சோலார் ஆக்சிடேஷன் அண்ட் தே கேன் பி மிக்ஸ்டு வித் சாயில்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த சாயிலை முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கெமிக்கல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது திறந்து விட்டோன்னா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. மெரெயின் பொல்யூஷன். மெரெயின் பொல்யூஷன் இந்த கப்பலெல்லாம் வர அந்த இண்டஸ்ட்ரீஸில் மேலே வர அந்த புகை, சரி, ஓஷனில் வர்றது இதெல்லாம் வர்றது மெரெயின் பொல்யூஷன். தண்ணியில் இந்த இதில் வர ஸ்மெல்லெல்லாம் வந்து மெரெயின் பொல்யூஷன். இந்த தண்ணியிலலாம் இந்த பீச்சில் வர ஸ்மெல்லெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், மெரெயின் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஓஷன் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை இன் த வேர்ல்டு. மோர் தென் 70% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை த வாட்டர் பாடிஸ். வித்தின் திஸ் வேஸ்ட் லிக்விட் எக்ஸ்பான்ஸ் லைக் inexhaustible amount of food, mineral, energy, salinity gradient besides coal, oil and gas சொல்லியிருக்காங்க. The compelled by the impending depletion of the land resource சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, the compelled by the impending depletion of the land resource. மெரைன் பொல்யூஷனால் அந்த புகையினால நமக்கு என்ன ஆகும்னா லேண்டில் இருக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட் கெமிக்கல் வந்து அந்த புகைனால நமக்கு செடி வந்து சரியாக வராமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேன் லுக் டு த சி இன் எ ஃபேரண்டிக் சர்ச் ஃபார் மோர் அண்ட் மோர் ரிசோர்ஸ் டு மீட் த இன்க்ரீஸிங் டிமாண்ட் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. சரி, இதனால் நமக்கு என்னன்னா டிமாண்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து நிறைய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் திஸ் பர்சூட் மேன் இஸ் ப்ரோன் டு டெஸ்ட்ராய் த அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் இதர் பை மிஸ்மேனேஜிங் ஓவர்
or by over exploitation சொல்லியிருக்கோம். Human activities are largely responsible for measurable and detrimental effect on the aquatic environment ன்னு சொல்லியிருக்காங்க. Largely responsible for measurable and detrimental effect on the aquatic environment ன்னு சொல்லியிருக்கோம். What is marine pollution? Marine pollution is defined as the discharge of waste substance into the sea resulting in harm to living resources to human health, hindrance to fishery and impairment of quality of sea water for use. Marine pollution is associated with the change in physical, chemical, biological properties of the sea water. Change in physical, chemical and biological properties of the sea water ன்னு சொல்லியிருக்காங்க. This water is also unfit for human consumption and industrial purposes because of its high salt content சொல்லியிருக்காங்க. நிறைய அதில் உப்பு மிக்ஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா மெரின் பொல்யூஷன் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் லேண்டில் வந்து நமக்கு வந்து நிறைய எதை போட்டாலும் அது வந்து சரியாக சால்ட் மிக்ஸ் ஆகுதுன்னா நிறையா வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் கண்டென்ட் த ட்ரெஸ் ஆஃப் ஆல் கன்வின்சபிள் மேட்டர் இந்த யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த காமன்ஸ் பொல்யூட்டன்ட் ஆஃப் த sea is raw or treated sewage சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த காமன் the சீனால் என்ன ஆகுதுன்னா இஸ் அ ரா ஆர் ட்ரீட்டட் சீவேஜ்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு நோட் தட் இஸ் இன் ரீசனபிள் குவாலிட்டி சீவேஜ் கேன் பி ஹார்ம்லெஸ் ஆர் ஈவன் பெனிஃபிஷியன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ பொல்யூட்டன்லாம் வந்து சீயில் வந்து மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நிறைய வந்து ரீசனபிள் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து சீவேஜ் கேன் பி ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு வர குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து குவான்டிட்டிக்கு வந்து கம்மியாகிடும்னு சொல்லியிருக்காங்க. or even beneficial, but overburdening with nutrients lead to rise to eclotropredation சொல்லியிருக்காங்க. Other rich sources of the pollutant or the synthetic detergent which have widely been used now as a replacement of soap ன்னு சொல்லியிருக்காங்க. சோப்னால் நம்ம என்ன ஆகும்னா டிட்டர்ஜென்ட் வந்து என்ன ஆகும் வைட்லி கேன் பி யூஸ்டு நோ த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சோப் த சோடியம் ட்ரைபாஸ்பேட்ஸ் மேக்ஸ் எ வாட்டர் ஆல்கலைன். The serious pollution occurs when the sewage contains a man-made chemicals such as pesticides, fertilizer or heavy metals. DDTன்னு சொல்லிட்டு பேன் வந்து அது பேன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா இந்த டெவலப்டு கண்ட்ரி ஆர் ஸ்டில் யூஸ்ட் இன் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டிடிடி பேண்ட் எல்லாம் பண்ணனால அது என்ன சொல்லியிருக்காங்க நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் இதனால் இந்த பேன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த குளோரினேட்டட் ஹைட்ரோஜனேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் ஹெவி கெமிக்கல்ஸ் லைக் நிக்கல்ஸ் ஆர் ஆல்சோ டேஞ்சரஸ் அண்ட் ஆர் மேஜர் ஹெல்த் ஹசார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனா நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் அது வந்து ரொம்ப டேஞ்சரும் சரி ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ஆயில்ஸ் ஆல்சோ த பொட்டன்ஷியல் ஹசார்ட்ஸ் அண்ட் இஸ் ஆயில் இன்ஃப்ளேமபிள்னு சொல்லிட்டு அந்த ஆயிலில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இன்ஃப்ளேமபிள்னா ஸ்மெல் நிறைய வரும். த க்ரூடர் ஆயில் இஸ் அ மிக்சர் ஆஃப் 100 ஆஃப் டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஆயிலி க்ரூடர் ஆயில்னு சொல்லுவாங்க பாம் ஆயில். இந்த க்ரூடர் ஆயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பெட்ரோல் எல்லாம் வெரி வாலண்டல் பெட்ரோல் வித் லோ இப்போ பெட்ரோல் எல்லாம் அந்த ஆயில் வரை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஆயில் பெட்ரோல்லாம் ஆயில் அந்த ஆயில் க்ரூட் ஆயில்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஆயிலி வாலண்டல் பெட்ரோல் வித் லோ ஃப்ளாஷ் பாயிண்ட் டு த பிகாஸ் ட்ரெய்லி ஹை பாயிலிங் பாயிண்ட் போட்ட காம்பனன்ட் சொல்லிட்டு அதில் வர ஸ்மெல் ரொம்ப வந்து கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணி ஆயிலி பாயிலிங் பாயிண்ட் காம்பனன்ட் சொல்லியிருக்காங்க. அந்த வாட்டர் பெட்ரோல் குவிக்லி எவாப்ரேட்ஸ் ஃப்ரம் த sea water leaves over hydrocarbons that are difficult to burn சொல்லியிருக்காங்க. அது எரிக்கும் போது நிறைய வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி அதெல்லாம் அதனால தான் நமக்கு வந்து அது பெட்ரோலியம் எல்லாம் உடனே ஊற்றின உடனே நமக்கு வந்து உடனே பற்றிட்டு எரியும்.
சரியா, அதனால தான் பேர்ன் ஆகிறதுனால. தி எஃபெக்ட் ஆஃப் த ஆயில் பொல்யூஷன் மெரைன் வாட்டர். ஆயில் ஸ்பில்லிங் காசஸ் லித்தல் டாக்ஸிசிட்டி ஆன் அக்வாட்டிக் ஃப்ளோரான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயில் ஸ்பில்லிங் காசஸ் லித்தல் டாக்ஸிசிட்டி ஆன் அக்வாட்டிக் ஃப்ளோரான்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர்லலாம் அந்த ஆயில் பொல்யூஷன் வந்து எஃபெக்ட் ஆகுறதுனால the fishes could not respire due to clogging of the gills by oil. Inhalation of the aromatics result in aquatic intoxication. சொல்லியிருக்காங்க. benzene even in minutes traces is a particularly toxic சொல்லியிருக்காங்க. சரியா, இட்ஸ் லாங் எக்ஸ்போசஸ் மே காசஸ் அனிமியா அண்ட் லுக்கோஃபீனியா இன் மேன் சொல்லியிருக்காங்க. இன்ஹாலேஷன்ட்டு ஏதாவது ஸ்மெல்லாம் வர்றதெல்லாம் வந்து நம்ம வந்து மூந்து பார்த்தா கூட அது வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும் ஹியூமன் பீயிங்க்கு சொல்லியிருக்காங்க. த ஹைட்ரோகார்பன்ஸ் இன் ஆயில் கெட் இன்கார்பரேட்டட் இன் பாடி டிஷ்யூஸ் ஆஃப் மெரைன் அனிமல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தீஸ் ஆர் குவைட் ஸ்டேபிள் லைக் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் சொல்லியிருக்காங்க. The paraffins like methane and ethane or aspirants, that is they causes aquatic suffocations. Liquid paraffins can remove the oil from exposed skin சொல்லியிருக்காங்க, causing the dermatitis and phenomena in living tissues சொல்லியிருக்காங்க. The breathing higher concentration of the unsaturated chlorofluorines can result in irritation anesthesiaன்னு சொல்லியிருக்காங்க. அந்தீசியா பேஷண்ட்ஸ்க்கு அதை வந்து இரிட்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இரிட்டேஷன் ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. த க்ரூட் ஆயில் கண்டென்ஸ் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் நிக்கல் எக்ஸெட்ரா தீஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லித்தல்னு சொல்லியிருக்காங்க. சரி, த பேர்ட்ஸ் ஆர் எஸ்பெஷலி vulnerable to damage from the oil spill சொல்லியிருக்காங்க. The spilled oil breaks down the natural coating of soil and waxes this which shield the bird from marine water. சரியா, அது தண்ணியை வந்து எதை குடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெரைன் வாட்டரில் இருக்கிற தண்ணி வந்து பேர்ட்ஸுக்கு வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அல்டிமேட்லி they lost the illustration and start shivering and make its fees to death in winter சொல்லியிருக்காங்க. சரி, அது அந்த வின்டர்லலாம் அது என்ன ஆகும், நிறைய டெத் க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மூந்து பார்க்குறது குடிக்கிறதுனால நிறைய வந்து ஷிவரிங் ஆகும், ஃப்ரீஸ் இன்டு டெத் இன் வின்டரில் டெத் ஆகும். அது ஆயில் ஸ்பில்லிங் இன் சீ வாட்டர் காசஸ் ஆர் அப்நார்மலி லோ வாட்டர் டெம்பரேச்சர் இன் பேர்ட்ஸ் ரிசல்ட்டிங் இன் ஹைப்போதெர்மியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன அது பாடி அந்த மெரைன் வாட்டரை யூஸ் பண்ணுறதுனால பேர்ட்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா அப்நார்மல் லோ பாடி டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஹெல்த் ப்ராப்ளம் பேர்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய வரும். சரியா, கண்ட்ரோல் ஆஃப் ஆயில் பொல்யூஷன் இன் சீ வாட்டரில் எப்படி அதை குறைக்கிறது கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி அண்ட் அந்த என்ன சொல்லியிருக்காங்க NIOன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷர்ஸ் ரிசர்ச் த இன்ஸ்டியூட் CIFRI. சரியா, சென்ட்ரல் மெரைன் ஃபிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் have carried extensive studies in investigating the aspect of marine pollution and its effects on a living being. The knowledge of the distribution of oil and the location of its concentration is necessary to control and clean up of the oil leaks சொல்லியிருக்காங்க. Reliable information on the thickness of the oil film is required to estimate the volume of the slick for the assessment of its impact on marine environment சொல்லியிருக்காங்க. சரியா, the acidical discharge of oil can be cleaned by several methods சொல்லியிருக்காங்க. சரி, அந்த ஆயிலில் க்ளீன் பண்ணுறதுக்கு செவரல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் த பெஸ்ட் எஃபெக்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் த ஆயில் கண்டாமினேஷன் ஆஃப் த aquatic environment is the prevention of the avoidable oil spills and release the mechanical contaminant and removal of oil appears either from the point of view avoiding the long-term biological damage and protect sea water from the pollution hazard.
சீ வாட்டரை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. தண்ணியை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து அது எதுவும் எஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட்லி சயின்டிஸ்ட் வந்து ஏதோ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டெஸ்டிங் ஆஃப் பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன்ஸ் இந்தியன் ஓஷன்ஸில் அவர் வந்து டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் ஓஷன்ஸ் guides organization will also tackle the accidental oil spills சொல்லியிருக்காங்க. The Oil Natural Gas Corporation will take aids from the United Nations Development Program to control the accidental oil spills and blows out at the offshore installations சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் லைஃப் ஹாஸ் கிவன் ரைஸ் டு ஏ நியூ ஃபார்ம் ஆஃப் பொல்யூஷன் கால்டு மாடர்ன் லைஃப்பில் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்டு நாய்ஸ் பொல்யூஷன். இட் இஸ் எ பொட்டன்ஷியல் ஏ சீரியஸ் சிக்னல் அண்ட் கிரேட் த த்ரெட் டு த என்விரான்மெண்டல் ஹெல்த்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் நாய்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா த வேர்ட் நாய்ஸ் இஸ் derived from the Latin nausea, meaning a feeling of sickness or the stomach with huge to vomitன்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ்னால் நமக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து நம்ம கதி பண்ணுறதுனால சிக்னஸ் நமக்கு அந்த ஸ்டொமக்னால வந்து நமக்கு என்ன ஆகுனா வாமிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் இஸ் டிஃபைன் நம்பர் ஆஃப் இஸ் நாய்ஸ் இஸ் சவுண்ட் வித்தவுட் வேல்யூ. நம்ம வேல்யூ இல்லாமல் கத்துறது தான் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறோம். நாய்ஸ் இஸ் அன்வான்ட் டிஸ்அக்ரிகபிள் சவுண்ட் தட் காசஸ் அ டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் சொல்லியிருக்காங்க. த நாய்ஸ் இஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இஸ் அ ராங் சவுண்டு இன் த ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். நம்ம தப்பான இடத்துல நம்ம தப்பான பிளேஸில் தப்பான நேரத்தில் நம்ம கத்துறது தான் நான் சொல்கிறேன் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறோம். நாய்ஸ் இஸ் அ சவுண்ட் விச் இஸ் அன்டிசையர்ட் பை த ரெசிப்டன்ட் சொல்லியிருக்காங்க. சரியா. நாய்ஸ் பொல்யூஷன் மே ஆல்சோ பி டிஃபைன்ட் இன் அ நம்பர் ஆஃப் வேஸில் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் அன்வான்ட் சவுண்டு டம்ப்டு இன் டு த என்விரான்மெண்ட் வித்தவுட் ரிகார்ட் டு த அட்வைஸ் எஃபெக்ட் இட் ஹாவ் ஓடம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எதுவுமே ரீசனே இல்லாமல் அன்வான்டாக நம்ம வந்து கத்துறது தான் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கிரியேட்டட் பை த பெல்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா பெல்லுன்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. இஸ் ரெஃபர்ட் டு அஸ் நாய்ஸ் பொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு. Source of noise pollution. Broadly speaking, noise may be classified as industrial noise. இண்டஸ்ட்ரியல்ஸில் நமக்கு சவுண்டு வரும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் நமக்கு நிறைய பஸ் ஹாரன் சவுண்டு கேட்கும். அப்புறம் நெய்பர்ஹுட் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எல்லாம் நம்ம கத்துறது வந்து என்ன சொல்கிறோம் நெய்பர்ஹுட் நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் நாய்ஸ் சொல்கிறோம். அது என்ன இண்டஸ்ட்ரியல்ஸில் வர நாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி சவுண்ட் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை த மெனி மெஷின்ஸ் which man has invented during his technological advancement சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் அந்த சவுண்ட் கொடுக்கும். மேலே வந்து எதாவது பெல் சவுண்டு இல்லை ஹாரன் சவுண்டு அந்த மாதிரி ஏதாவது சிக்னலு ஏதாச்சும் எல்லோரையும் கூப்பிடணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நிறைய இந்த மெஷின் சவுண்டெல்லாம் வரும். அதெல்லாம் சொல்கிறது தான் இண்டஸ்ட்ரியல் நாய்ஸும். Recently it has been observed that environmental increasing the industrial pollution has damaged the hearing of about 20% workers. நாய்ஸ் பொல்யூஷன் நிறைய வந்து காது கேட்காமல் போடுவோம். 20% ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நாய்ஸ் பொல்யூஷனால் அந்த சவுண்டுனால நிறைய காது கேட்காமல் போயிடும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் நாய்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் நாய்ஸ் அவது கம்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்போர்ட்னா அந்த ஹாரன் சவுண்ட்னால நமக்கு என்ன ஆகுனா ரோட் டிராஃபிக் நாய்ஸு டிராஃபிக் ஆச்சுன்னா எல்லோரும் வந்து அந்த சவுண்டில் ஹாரன் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ரயில் சிக்னல் டிராஃபிக் நாய்ஸு அப்புறம் பார்த்தா ஏர்கிராஃப்ட் நாய்ஸு இந்த ஏரோப்ளைன்ஸில் வர நாய்ஸு சவுண்டு அப்புறம் இந்த ட்ரெயின் வந்து டிராஃபிக்கில் வந்து நிற்கும் அந்தந்த ஸ்டேஷன் நிற்கும் போது வர சவுண்ட்ஸு இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் நாய்ஸ் சொல்லியிருக்காங்க. நெய்பர்ஹுட் நாய்ஸ்னா அப்படின்னு பார்த்தோன்னா காமன் நாய்ஸ் மேக்கஸ் ஏ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிவி விசிஆர் ரேடியோ இதில் பக்கத்து இது வீட்டில் எல்லாம் ஏதாவது ரேடியோ டிரான்சிஸ்டர் டெலிஃபோன்ஸு வாஷிங் மிஷின்ஸு வேக்கம் கிளீனர்ஸு ஃபேனு மிக்சர்ஸு கூலர்ஸு ஏர் கண்டிஷன் லவுட் ஸ்பீக்கரு இதெல்லாம் வந்து நெய்பர்ஹுட் நாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இதெல்லாம் எப்படி நம்ம எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட் ஹியூமன் ஹெல்த். சவுண்ட்னால நிறைய வந்து ஹெல்த் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். கம்ஃபர்ட் அண்ட் எஃபிஷியன்சி. இட் காசஸ் அ கான்ட்ராக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அண்ட் மேக்ஸ் அ ஸ்கின் பெயில்னு சொல்லியிருக்காங்க. It also lead to the excessive secretions of adrenaline hormone into bloodstream which is responsible for high blood pressure.
It causes the muscles to contract, leading to nervous breakdown, tension and even insanity ன்னு சொல்லியிருக்காங்க. The effects of noise or anxiety, the stress reactions and fright ன்னு சொல்லியிருக்காங்க. These adverse reactions are coupled with a change in hormone contents of blood ன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நாய்ஸ் பொல்யூஷனால பிளட் ப்ரெஷர் பிபி அதிகமாகும் சத்தத்தினால. இட் இன் டர்ன் ப்ரொடியூசஸ் இன்க்ரீஸ்டு ரேட் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ். அதே மாதிரி டென்ஷனான நிறைய ஹார்ட் பீட்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், டைஸ் ஸ்போம் அண்ட் டியூலேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஐஸ். நிறைய கண் வந்து ரெட் ஆகிடும். அப்புறம் பிளட் வெசல்ஸ் பிபி ப்ரெஷர் அதிகமாகும் நாய்ஸ் பொல்யூஷனால். இதெல்லாம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் ஹெல்த் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க எஃபிஷியன்சி அண்ட் பிஹேவியர்ஸ் சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகும். நிறைய பிஹேவியர்ஸ் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இட் மே காஸ் டேமேஜ் டு ஹார்ட், பிரெயின், கிட்னி, லிவர் அண்ட் மே ஆல்சோ ப்ரொடியூஸ் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்னு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து டேமேஜ், நிறைய டென்ஷன் பிபி வந்து ரைஸ் ஆகுதுன்னா நமக்கு வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் இமீடியட் அண்ட் அக்யூட்டட் எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் இஸ் இம்பேர்மெண்ட் ஆஃப் இயரிங். நிறைய நாய்ஸ்னால நம்ம காது கேட்காம போகும். விச் டிமிஷஸ் பை த டேமேஜ் ஆஃப் சம் பார்ட் ஆஃப் த ஆடிட்டரி சிஸ்டம். when exposed to very loud and sudden noise, acute damage occurs to the eardrum. eardrumனா சடனாக நமக்கு காது கேட்காம போகும். In addition to serious loss of hearing due to excess noise, impulsive noise also causes a physical and pathological disorder ன்னு சொல்லியிருக்காங்க. The ultrasonic sound can be affected digestive, respiratory, cardiovascular system and semicircular canals of the internal earக்கு டேமேஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. Brain is also adversely affected by the loud and sudden noise such as that of jet and aeroplane soundனால நமக்கு என்ன ஆகும், பிரெயின் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு people are subject to pathologic illness. It is injurious to the health of the pregnant woman and fetus. It is quite surprising that our optical system are also falls prey for noise pollution சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் பொல்யூஷனால் ஆப்டிக்கல் சிஸ்டமும் ஃபால் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The building undergo physical damage like cracks, broken windows. சரி, அதே மாதிரி பில்டிங்கில் நிறைய சவுண்ட்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ ஜன்னல் உடைய சான்ஸ் இருக்குது, கிளாஸ் உடைய சான்ஸ் இருக்குது. பட் சடன் எக்ஸ்ப்ளோசிவ் சவுண்ட் சொல்லியிருக்காங்க. சடனாக வர சவுண்ட்னால அதெல்லாம் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். இட் இஸ் ஹவர்வர் இம்பாசிபிள் டு ஹேவ் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் அனாயிங் சவுண்டுன்னு சொல்கிறோம். நாய்ஸ் பொல்யூஷன் கேன் அவர் இட்ஸ் மினிமைஸ்டு. இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. The following measures may be taken for the effective control on noise pollution சொல்லியிருக்காங்க. The workers in factories having a noisy machinery should be provided with a ear protection aids and such as soft plastic, rubber, ear plugs, headphones etc. சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராப்பர் டிசைனிங், காதில் வந்து ஏதாச்சும் பஞ்சு, சாஃப்ட் ரப்பர், இயர் ப்ளக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது குறையும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் டிசைனிங் ஆஃப் டோர்ஸ், விண்டோஸ் ஆஃப் த ரூம்ஸ் கேன் பி இன் ரெடியூசிங் த நாய்ஸ். இதெல்லாம் நம்ம டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோல் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் டு ரெடியூஸ் ஆர் suppress noise or the for example the welding should be given preference to rewriting சொல்லியிருக்காங்க. ஓகேவா? up to this you stop it ma. next class we will see. okay, thank you girls. ஓகேவா இது வந்து யூனிட் 3 நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? 3, 4 வந்து நான் டீச் பண்ணுறேன். சரியா? யூனிட் 1 and 2 வந்து சாசியா சாக்லுவின் மேம் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க என்விரான்மெண்ட் ஸ்டடீஸு. சரி, 3 and 4 வந்து நான் டீச் பண்ணுறேன். ஓகேவா? சரியா? அன்றைக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன், மீட்டிங்லேயே சொல்லியிருக்கோம் உனக்கு. சரியா? ஓகேவா? நீங்கள் இது தமிழில் கூட நீங்கள் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? தமிழ்லையும் நீங்கள் எழுதுதுன்னா நீங்கள் படிச்சுட்டு அது இல்லை ஹெட்டிங் வச்சு நீங்கள் எதாவது தமிழில் கூட நீங்கள் எழுதலாம். ஓகேவா? சரியா? up to this we will stop it ma. okay, we will see you next class ma. 3, 4 வந்து நான் டீச் பண்ணுறேன். இது யூனிட் 3 மா. இது இப்போ நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கிறது யூனிட் 3. ஓகேவா?
நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்துருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் சாயில் பொல்யூஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் மெரைன் பொல்யூஷன் பார்த்துருக்கோம். சரியா? மெரைன் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ஆயில் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன் பார்த்தோம். மெரைன் பொல்யூஷன் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் பார்த்துருக்குறோம் இப்போ வரையும். சரியா?